அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நம்மளோட அணுகுமுறைனால் நம்மளோட வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் தடையாக இருக்குதா? அப்போ உங்களோட அணுகுமுறையில் நீங்கள் செய்கிறது சரியா தப்பான்னு என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம செய்கிறது எல்லாமே நம்மளுக்கு சரின்னு தெரியும், மற்றவங்களுக்கு தப்பாக தெரியும். அப்போது மற்றவங்களுக்காக செய்கிறோமா, நம்மளுக்காக செய்கிறோமா? போட்டிக்காக செய்கிறோமா, வளர்ச்சிக்காக செய்கிறோமா? நம்மளோட தேவைக்காக செய்கிறோமா, பிறர் கட்டாயத்தின் அடிப்படையில் செய்கிறோமா? இப்படி அணுகுமுறையில் பல வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் இருக்கிறப்ப நம்ம வளர்ச்சிக்கு அது தடையாக அமைஞ்சிருது. நம்ம குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த சூழலுக்கும் இப்போ இருக்கிற சூழலுக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வளர்ச்சி வந்திருக்கு? நம்மளைய நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களை எப்படி பார்த்தாங்க? உங்களோட உறவினர்கள் உங்களை எப்படி நடத்தினாங்க? இப்போ எப்படி வளர்ந்துருக்குறோம்? இன்னும் இதுக்கு மேலே ஏன் நம்மளால் வளர முடியல? அப்போ இந்த அணுகுமுறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இப்படின்னு என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்குமா? இல்லை. நம்மளுக்குள்ள இருக்கிற தயக்கம், 4 பேர் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்குள்ள நம்மளே ஒரு கற்பனைக்குள்ளேயும் நம்மளையே நம்ம ஒரு முடிவையும் கொடுத்துட்டு அதுலேயே நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப நம்மளோட அணுகுமுறையில் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம். அந்த 4 பேர்த்துக்காக நம்ம வாழ்கிறோமா, நம்ம குடும்ப வளர்ச்சிக்காக நம்ம வாழ்கிறோமா? இந்த அணுகுமுறையில் உங்களுக்கு என்னென்ன சூழல் நீங்கள் அனுபவிச்சிங்க? நீங்கள் படிக்கிற ஸ்டேஜில் இருக்கலாம், 10th 12th முடிச்சிருக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட ஒரு வருமானம் இல்லாத சூழலில் கூட நிறைய பேர் வாழ்ந்துருக்கலாம். இந்த சூழலில் உங்கள் உறவினர்கள் உங்களோட அணுகுமுறையில் எப்படி ஒரு வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க? இல்லை படிக்க வை, என்ன செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களா? இல்லை நீ படிக்க வச்சு என்ன போகுது, பொட்ட பிள்ளைய வீட்லேயே கிடக்கிட்டு விட்டுருன்னு சொல்லியிருக்காங்களா? இப்படி தடைகள் உங்களோட வளர்ச்சிக்கு எங்கெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்குது? அந்த சூழலில் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்? இப்போ இந்த அணுகுமுறையில் நம்மளை என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்? இப்போ நம்மளுக்கு கிடைக்காது எல்லாமே நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் அந்த குழந்தை வீணாக போயிருந்து என்னைக்காவது யோசிச்சுருந்துருக்கோமா? இதே மாதிரி தான் நம்மளோட அணுகுமுறையில் பல மாறுபாடுகளை நம்ம கொண்டு வரணும். மொபைலுக்கு எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம்? 28 நாள். சரி, நம்மளை ஒரு டெய்லி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுறோமா? இல்லை மாதத்துக்கு ஒருக்கா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுறோமா? 6 மாதத்துக்கு ஒருக்கா ஏதாவது பண்ணுறோமா? எனர்ஜி ஃபுட்டு சாப்பிட்டா வரும்னு சொல்லி ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிட்றோம். இப்போ அப்படி தான் ஒரு கேஸ் வந்திருந்தது. ப்ரோட்டீன் பவுடர் 5000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணால் ஃபஸ்ட்டு அரிசி மாவு வந்தது, 2வது கோதுமை மாவு வந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்றீங்களா? அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறதே நம்மளுக்கு எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜி ஏட் ஆகணும்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் டூர் போகணும், ஒரு சுற்றுலா போகணும், ஃபேமிலியோட மகிழ்ச்சியாக போகணும்னா உங்களுக்கு தூக்கம் வருமா? வரவே வராது. எத்தனை நாளைக்கு வராது? போயிட்டு வர்றதுக்கும் வராது, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிட்டு தூக்கம் வராது. ஆனால் வேலை செய்கிறப்ப நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு எதெல்லாம் தெரியலையோ, எங்கெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையோ அங்கெல்லாமே உங்களுக்கு அழுத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். இதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு 1000 ரூபீஸ் கொடுத்து நீங்கள் சென்னைக்கு போயிட்டு வேணால் போயிட்டு வந்துடுவீங்களா? ஒரு சிலருக்கு முடியும், ஒரு சிலருக்கு முடியாது. தனியாக போகிறதுக்கு பயம். எப்படி போகிறது, எங்கே போகிறது, எதுக்கு போகிறோம் இப்படின்னு கேள்விகள் வரும். அதே மாதிரி அந்த சென்னைக்கு ஏன் போகிறோம், எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக போயிட்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு எதெல்லாம் தெரியலையோ தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். மன அழுத்தங்கிறது நம்ம சூழல், சுற்றுப்புற சூழல்னால, குடும்ப சூழல், சுற்றுப்புற சூழலுங்கிறதே நம்மளோட குடும்பம் தான் ஃபஸ்ட்டு. இந்த குடும்ப சூழலையும் அலுவலக சூழல்லையும் நம்மளுக்கு எதெல்லாம் பாதிப்பு உண்டாக்குனா, ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சது, இன்னொன்று நம்மளுக்கு தெரியாதது. இது ரெண்டையுமே முறைப்படுத்திட்டோம்னா நம்மளோட அணுகுமுறையில் டெவலப் ஆக முடியும். அப்போ நம்ம அணுகுமுறையில் எது பாதிப்பு உண்டாக்குது? இப்போ ஒரு கிளைண்ட் வரலாம், நம்ம பேசுகிற விதம், அவங்க எடுத்துக்கிற விதம்லாம் ப்ராப்ளம் வரும். வீட்டு சூழலில் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, குழந்தைங்க ஒன்று சொல்லுவாங்க, பிரச்சனை வரும். மாமியார் ஒன்று சொல்லுவாங்க, நாத்தனார் ஒன்று சொல்லுவாங்க,
அதில் ஒரு பிரச்சனை வருது. இந்த மாதிரி அணுகுமுறையில் ஏற்படக்கூடிய டெய்லி அன்றாட நிகழ்வுகளை நீங்களாக உங்களையே சிந்திச்சு பாருங்கள். எங்கெல்லாம் நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா இப்போ 40 பேர் இருக்கோன்னா அந்த 40 பேர்த்துக்குமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை 40 பேருமே 40 விதமாக தான் எடுத்துக்குவாங்க. தனித்தப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டாலும் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் அவங்க அறிவின் அடிப்படையில் தான் இருக்கும். அப்போ நம்ம சொல்கிறது எல்லாத்துக்குமே எல்லாமே புரியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அணுகுமுறையை ஒரு தடவை சொல்கிறோம், 2 தடவை சொல்கிறோம், அவங்க தெரியலை புரியலைன்னா திரும்ப நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நம்மளுக்கு மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். இந்த மாதிரி அணுகுமுறையில் வாழ்க்கையிலையும் ஒரு வேலைக்கு போகிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ பல பாதிப்புகள் ஏற்படுறப்ப இந்த அணுகுமுறையை சமாளிக்க முடியாத சூழலில் நீங்களே ஒரு சிந்தனைக்குள்ளே போயிட்டு தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு செயல்படுறப்ப தான் உங்களுக்கு உடல் மற்றும் மனம் சார்ந்த பாதிப்புகளை ஏற்படுத்திடுது. இந்த மாதிரி உங்களை வளர்ச்சி சார்ந்து தேவையானது எது என்பதை உங்களுடைய அறிவு பாதையில் பதிவானதையும் கண்டறிந்து மாற்றியமைக்கத்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் ஏற்படும் அணுகுமுறை சார்ந்த பாதிப்புகளை கண்டறிந்து மாற்றியமைக்க உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.